சூத்திரம். இன்றைய காலை மன்னா விருத்திக்கு வழி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2-3. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரண்மனையின் அதிகாரிகளுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தக சுருளை அவமதித்து அதை சுட்டரித்து போட்டான். எரேமியா 36:22-27. அதன் விளைவாக அவனை குறித்து கூறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை யாதெனில், தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவில் குளிருக்கும் எரிந்துவிடப்பட்டு கிடக்கும். வசனம் 30. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்பதாகும். எரேமியா 22:19. அன்பான வாசகரே, யோயாக்கீமை போல் நீங்கள் வேதாகமத்தை தீயில் வீசி எரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை வாசிப்பதையும் தியானிப்பதையும் உதாசீனப்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதை அவமதித்திருக்கலாம். நாம் தேவனில் மனமகிழ்ச்சியாயிருந்தால் தாவீதைப் போல அவருடைய வார்த்தையிலும் மனமகிழ்ச்சியாயிருப்போம். சங்கீதம் 119:162. தமக்கென்று கனி கொடுக்கும்படி தேவன் யோயாக்கீமுக்கு 3 ஆண்டு காலம் அளித்திருந்தது போல் தோன்றுகிறது. யோயாக்கீமின் அரசாட்சியின் 3வது ஆண்டு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமை முற்றுகை போட்டதாக சரித்திரம் கூறுகிறது. தானியேல் 1:1-2. ஆனால் அதற்கு பின்னரே உண்மையில் கர்த்தர் யோயாக்கீமை அவனுடைய சத்துருக்களிடத்தில் ஒப்புக்கொடுத்தார். தேவன் அவனிடம் எதிர்பார்த்தவாறு அவன் கனி கொடுக்கவில்லை. நாம் தேவனின் கரத்தில் தங்கியிராவிட்டால் நமது சத்துருக்களின் கையில் விழுவோம். நாம் தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கவோ அலட்சியம் பண்ணவோ துணியாமல் அதை தியானிக்கவும் அதன்படி ஜீவிக்கவும் தேவன் தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. யோயாக்கீமுக்கு எதிர்மாறாக யோசுவா என்ற தேவதாசன் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதில் எழுதியிருப்பதன் படியெல்லாம் செய்ய கவனமாயிருந்தபடியால் தேவன் அவனை ஆசிர்வதித்தார். யோசுவா 1:8. ஆம், யோசுவா எவ்வளவு விருத்தி உள்ளவனாயிருந்தான் என நாம் அறிவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2-3 என்ற தேவ வசனத்திற்கு அவன் சிறந்ததோர் எடுத்துக்காட்டாவான். அன்பான வாசகரே, நீர் ஒரு யோசுவாவாக இருக்க விரும்புகிறீரா அல்லது ஒரு யோயாக்கீமாக இருக்க விரும்புகிறீரா?